2026 2027க்குள்ள ஒரு சவரன் 70,000 80,000 வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு. உச்சத்திலேருந்து திருப்பி குறைஞ்சு திருப்பி ஏற ஆரம்பிக்கிறதுக்கு சில சமயங்களில் 6 வருஷம் 7 வருஷமெல்லாம் ஆகும். ஸோ இப்போ அமெரிக்கா போய் ஈரான் மேலே போர் தொடுத்ததுன்னா கோல்டு இன்னும் கொஞ்சம் ஏறும். நீங்கள் சமீபத்தில் ஈரானில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், எக்கானமி பாதிக்கப்பட பொருளாதார வீழ்ச்சி ஏற்ப விலைவாசி உயர ஏதுக்கிட்டு இப்போ பெரிய போராட்டம் இப்போ குறையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ரஷ்யா டீல் ஒத்து வந்துருச்சுன்னா, ரஷ்யா அமெரிக்கா டீல் ஒத்து வந்துருச்சு அப்படின்னா சிஸ்டம்ஸ் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிடுது, பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சிடுது, மத்திய அரசாங்கங்கள் வந்து வாங்குவதையும் கொஞ்சம் குறைத்து கொள்கின்றன. ஏற்கனவே இருந்த இஷ்யூஸ் எல்லாம் இந்த இஸ்ரேல் பக்கத்தில் சண்டை போட்டது அது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு. காஜா ஆமாம், அதெல்லாம் பாலஸ்தீனு இஸ்ரேலு இந்த இஷ்யூஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஒஞ்சிச்சு எல்லாம் பண்ணுச்சு. பட் ரஷ்யா உக்ரைன் மட்டும் தீராத போராக நடந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, முடிக்க முடியலை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஒரு சவர் செப்டம்பர்ல இருந்து டிசம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு 1,34,000 போச்சு. அப்புறம் இப்போ வந்து சஸ்டைன் ஆகிருக்கு 1,14,000 16 அப்படி இருக்க. இப்போ ஒரு பால் வாத்துற மாதிரி 2026 2027க்குள்ள ஒரு சவரன் 70,000 80,000 வருவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உண்மையாக அதே மாதிரி இருக்கா சார்? இது பொய்யா? பொய் கிடையாது. சிலைக்கு என்னென்னா, இப்போ கோல்டு ப்ரைஸ் வந்து எப்போ வேணாலும் விழுகும், எப்போ வேணாலும் ஏறும். ஜென்ரலாக அது வந்து கமோடிட்டிங்கையில், அதாவது நீண்ட நெடுங்காலத்தில் 30-40 வருஷம் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டனுடைய உற்பத்தி குறைவு அப்படிங்கிறதுனால உலக அளவில் வருஷத்துக்கே 3,400 டன் தான் மைன்லேருந்து எடுக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய விலையேற்றம் ஒரு மிதமாக இருக்கும். ஆனால் இந்த விலையேற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில வருடங்கள் அபாரமாக ஏறிடும். 2025 அப்போ அபாரமாக ஏறிச்சு. அது ஜனவரி இருக்கிறப்ப 50,000 தான் இருந்தது. ஸோ அப்போ அது அபாரமாக ஏறிட்டு திருப்பி வந்து அது குறையில அதே மாதிரி வேகமாக குறையவும் வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரி நடந்திருக்கு. இப்போ இது புதிதல்ல. நீங்கள் 1980 அந்த காலகட்டங்களில், அப்புறம் 2005 2006 2012 16-18 வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி அப்பப்போ இது வந்து என்னென்னா கோல்டில் அது ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் இஸ் லாங். ஸோ அதாவது ஒரு ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு உச்சத்திலேருந்து திருப்பி குறைஞ்சு திருப்பி ஏற ஆரம்பிக்கிறதுக்கு சில சமயங்களில் 6 வருஷம் 7 வருஷமெல்லாம் ஆகும். அதே மாதிரி விழுந்தாலும் சரி ஏறினாலும் சரி அது வந்து அந்த காலகட்டம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ எப்போ எது மாதிரி சமயங்களில் தங்கம் விலை உயருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உலக அளவில் நிச்சயமற்ற தன்மை இருக்கையில் வந்து தங்கத்தோடைய விலை உயரும். உச்சையற்ற தன்மைன்னு அது என்ன சொல்ல? நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டன்டி, அன்சர்டன்டின்னு சொல்றோம். நிச்சயமற்ற தன்மை, அதாவது என்னன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போர் தொடுக்குது, அல்லது வர்த்தக போர் வருது. இப்ப நடந்துச்சு சைனா அமெரிக்கா, சைனா இந்தியா, ட்ரம்ப் டாக்ஸ் போட்டது. ஸோ வந்து வேர்ல்டு ஆர்டரே மாறுபடுது. இது வரைக்கும் ஓகே, அமெரிக்கா தலை, மீதி நாடுகள்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. அமெரிக்கா எங்கே பிரச்சனை நடந்தாலும் தலையிடும், தீர்த்து வைக்கும் அப்படின்னு திருப்பி ட்ரம்ப் வந்தாலும் எனக்கு உலகத்தை பற்றிலாம் கவலை இல்லை, ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி எனக்கு கவலை இல்லை, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு கவலை வந்து என் நாடு தான். என் நாட்டிலேருந்து நான் ஏற்றுமதி அதிகரிக்கணும், நான் எல்லாரோடையும் சண்டை போடுவேன், வர்த்தக போர் நடத்துவேன், இறக்குமதி பண்ணுறதுக்கு போகணும், பில்லை உயர்த்துவேன், டரிஃபை உயர்த்துவோம்னு சொல்லிட்டு உலக ஆர்டரே வந்து மாறுபட்டது. அப்படின்னா அது ஒரு நிச்சயமற்ற தன்மை. அதனால கோல்டு எதுக்கு செய்யணும்? நீங்க சொல்றது அது ஒரு காரணம். சரியா? ஏன்னா இப்ப நான் போய் ஸ்டாக்ல முதலீடு பண்ணணும்னு வைங்க, இது மாதிரி அன்சர்டன்டி இருக்கையில, அப்ப ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாரும் எதை போய் வாங்குவாங்க? தங்கத்தை தான் போய் வாங்குவாங்க. பாண்டை வாங்க மாட்டாங்க, ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வாங்க மாட்டாங்க. இன் ஜெனரலா சொல்றேன், அதிகமாக தங்கத்தை நோக்கி செல்வார்கள் மக்கள். அதுதான் மனநிலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் தங்கத்தை நோக்கி போறாங்க? உலகமே இப்போ போர்க்களமா மாறிடுச்சு அப்படின்னா, நான் ஒரு நல்ல நாட்டுக்கு தப்பிச்சு போகணும்னா
என்கிட்ட உள்ள ஸ்டாக்கை தூக்கிட்டு ஓட முடியாது, என்கிட்ட உள்ள ரியல் எஸ்டேட்டை வீடை தூக்கிட்டு ஓட முடியாது, என்கிட்ட உள்ள பாண்டை தூக்கிட்டு ஓட முடியாது, மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை தூக்கிட்டு ஓட முடியாது. ஆனால் தங்கம் எத்தனோண்டு கட்டி 1 கிலோ கட்டியை தூக்கிட்டு போனால் நான் எங்கேயாச்சும் பொழைச்சிக்கலாம். ஓ, அசட் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட்னு சொல்லுவோம். அசட் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட்னு சொல்லுவோம். அகதிகளாக நாம் செல்லும் பொழுது தங்கம் ஒன்றுதான் கை கொடுக்கும். இன்னைக்கு உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு, பட் இருந்தாலும் அதுதான் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ அதனால தான் தங்கம் வந்து நிச்சயமற்ற தன்மை வரையில் படப்படன்னு உயரும். எல்லாரும் அதை போய் வாங்குவாங்க. எல்லோரும் ரியலாக வாங்குறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம அரசாங்கங்கள் எல்லாம், இந்திய அரசாங்கம், சீன அரசாங்கம், ரஷ்ய அரசாங்கம், துருக்கி அரசாங்கம், கத்தார் அரசாங்கம், போலந்து, இவங்கெல்லாம் ரியலாக வாங்குறாங்க. ஏன்னா நாங்கள் டைவர்சிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதுனால. பட் அதே சமயத்தில் ஸ்பெக்குலேட்டர்ஸ்னு சொல்லுவோம், சூதாடுபவர்கள். ஸ்பெக்குலேட்டர்ஸும் உள்ளே நுழைஞ்சிருவாங்க. ஐயோ இப்போ நிச்சயமற்ற தன்மை இருக்குது, தங்கம் டெஃபினட்டாக ஏறும், நான் வாங்குறேன், நான் ஒரு 10 கிலோ வாங்குறேன், 50 கிலோ வாங்குறேன், 100 கிலோ வாங்குறேன்னு டெபடன்னு வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால் இது எல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஒன்று செய்யையில் வந்து டெபடன்னு ஏறும். ஸோ இது ஏறிடுச்சு. இப்போ ஏன் இறங்கும்? இறங்குறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அப்படம் உலக அமைதியா இருந்தா இறங்கும். கரெக்ட். இப்போ உலக அமைதி, எந்த வாரி இல்லாம எதுவும் இல்லாத, ஏற்கனவே இருந்த சில இஷ்யூஸ் எல்லாம் ஓவராச்சு. இஸ்ரேல் சண்டை போடுறது, அது இதெல்லாம் ஓவராச்சு. ஏற்கனவே இருந்த இஷ்யூஸ் எல்லாம், அந்த இஸ்ரேல் பக்கத்தில் சண்டை போட்டது, அது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு. காஜா, ஆமாம், அதெல்லாம் பாலஸ்தீனு, இஸ்ரேலு, இந்த இஷ்யூஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஓஞ்சிச்சு, எல்லாம் பண்ணுச்சு. பட் ரஷ்யா உக்ரைன் மட்டும் தீராத போராக நடந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, முடிக்க முடியலை. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஈரான் இருக்குது. இது ரெண்டும் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிக் அன்சர்டன்டி, நிச்சயமற்ற தன்மை, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா இது 2 ஐட்டம் தான். இதில் வந்து இப்போ சமீபத்தில் வந்த நியூஸ் கசிவுகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரஷ்யா வந்து அமெரிக்காவோட அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடும், உக்ரைனில் போர் நின்றோம், அமெரிக்கா வந்து இந்த ஸ்விஃப்ட் சிஸ்டம்னு இருக்குது, இன்டர்நேஷ்னல் மணி டிரான்ஸ்ஃபருக்கு, அதை ஏற்கனவே ரஷ்யாவெல்லாம் அதை விட்டு தூக்குனாங்க. அதனால தான் அவுட் ஆஃப் பவுண்ட்ரியாக போனாங்க. அவங்க ட்ரேட் பண்ண முடியாதபடி நசுக்கிறதுக்காக பண்ணாங்க. அவங்களுடைய $300 பில்லியன் ஜப்தி பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ இப்போ இவங்க இப்போ ட்ரம்ப் போடுற அக்ரிமெண்ட் படி ரஷ்யாவுக்கு இப்போ வந்து என்னென்னா, இப்போ பிரச்சனைகள், இந்தியா கொஞ்சம் ஆயில் வாங்குறதும் குறைஞ்சிருச்சு, ப்ளஸ் அதர் இன்டர்நேஷ்னல் டெரிட்டரியில் சில ஷிப்ஸை பிடிக்கிறாங்கன்னு வருது, டைட்டன் பண்ணுறாங்கன்னு வருது. இது மாதிரி இஷ்யூஸ்லாம் வரையில் இப்போ ரஷ்யாவும் தே ஹவ் டு பெண்ட் டு சம் எக்ஸ்டென்ட். ஏன்னா அவங்க வந்து தனிச்சே நிற்க முடியாது ஜென்ரலாக. ரஷ்யாவால் தனிச்சே ரொம்ப காலங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லாட்டி இந்த எக்கானமி பாதிக்கப்படும். எக்கானமி பாதிக்கப்பட்டால் உள்நாட்டு கலவரங்கள் உண்டாகும். நீங்கள் இப்போ சமீபத்தில் ஈரானில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், எக்கானமி பாதிக்கப்பட பொருளாதார வீழ்ச்சி ஏற்ப விலைவாசி உயர ஏந்துக்கிட்டு இப்போ பெரிய போராட்டங்கள், இளைஞர்கள் எல்லாம் இப்போ ஓரளவு அடக்குமுறை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் ஈரானை பற்றி செப்பரேட்டாக வர்றேன். ஸோ இதையெல்லாம் கணித்து ரஷ்யா நினைக்கலாம், வா நம்ம வந்து செட்டில்மெண்ட்டுக்கு போயிடுவோம், அமெரிக்காவோட ஒத்து போயிடுவோம், உக்ரைனில் போரை நிப்பாட்டுவோம். ரஷ்யா கேட்டுக்கிட்டு இருந்தது உக்ரைனில் ஒரு போர்ஷனை எனக்கு வேணும்னு. ஆமாம். ஸோ ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆகுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ வந்துச்சுன்னா, அப்போ அது அந்த கசிவு வந்து, அந்த செய்தி கசிவு வந்து உண்மையாக மாறினால், அப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து மோர் டுவர்ட்ஸ் பீஸ், அமைதிக்கு போகிறோம். ஸோ அப்போ அந்த அன்சர்டன்டி முடியுது. அன்சர்டன்டி முடிஞ்சு ரஷ்யாவும் வந்து உங்களுக்கு வந்து டாலரில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ ரஷ்யன் ஆயிலும் உலக அளவில் ஏற்றுமதி பண்ணலாம். அவங்ககிட்ட இருக்க கச்சா எண்ணெயை ஃப்ரீயாக ஏற்றுமதி பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படிங்கையில் வந்து ஒரு எக்கானமியெலாம், பொருளாதாரங்கள் எல்லாமே ஒரு சீரான நிலைக்கு வருகின்றன. சீரான நிலைக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, மக்கள் ஆகட்டும், அல்லது இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள், அல்லது மத்திய ரிசர்வ் வங்கிகள், உலகெங்கிலும் உள்ள மத்திய ரிசர்வ் வங்கிகள், இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கோல்டு வாங்குறத குறைக்கலாம். அவங்க 2 காரணங்களுக்காக குறைப்பாங்க. ஒன்று வந்து ரேட்டு ஏற்கனவே எக்கச்சக்கமாக ஏறி போச்சு, இவ்வளோ ஹை ரேட்டில் நான் வாங்கலையா, எனக்கு ஓகே அமெரிக்கன் டாலரே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் வச்சுக்கிறேன், கோல்டு விலை குறைஞ்சா வாங்குறேன், அது ஒரு காரணம். ஏன்னா இருந்ததை விட டபுளாக ட்ரிபிளாக ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ ஹை காஸ்ட் கோல்டு. ஆமாம், கோல்டு ஹை காஸ்ட். $2,500 $2,000 கிட்டத்தட்ட $950,000 ஏறி கடந்த ஒரு 7-8 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $5,000 ஒட்டி வந்துருச்சு. இன்னொரு பெஸ்ட் எஸ்டிமேட் வந்து
இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் $6000 போகலாம், $5600 போகலாம், இங்கேருந்து ஒரு 10% ஏறும் அப்படின்லாம் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஜென்ரலாக. அது ஏன் வருங்கிறத செப்பரேட்டாக பேசுவோம். பட் இப்போ குறையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ரஷ்யா டீல் ஒத்து வந்துருச்சுன்னா, ரஷ்யா அமெரிக்கா டீல் ஒத்து வந்துருச்சு அப்படின்னா சிஸ்டம்ஸ் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிடுது, பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சிடுது, மத்திய அரசாங்கங்கள் வந்து வாங்குவதையும் கொஞ்சம் குறைத்து கொள்கின்றன. ஃபர்தராக வாங்குறது இல்லை அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரெகுலர் டிமாண்டு தான். ரெகுலர் டிமாண்ட் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் டிமாண்டு. ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்போ வாங்குவாங்க? அவங்களுக்கு விலை குறையத்தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க 30 வருஷம் 50 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறாங்க வாங்கி. அவங்க கண்ட்ரி ரிசர்வ் பேங்க், கண்ட்ரி ரிசர்வ் பேங்க்ல ரீட்டைல் முதலீட்டாளர், ரீட்டைல் முதலீட்டாளர். நம்ம எப்போ போய் ஜுவல்லரி வாங்குவோம்? நம்ம எனக்கு சாவாசமான விலை குறைஞ்சிருந்தா தான் என் கண்ணு முன்னாலே நான் கிராமம் 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு பார்த்து இன்னைக்கு 14000 ரூபாய்ங்கிறான், நான் ஏன் போய் வாங்குவோம்னு எல்லாரும் கொஞ்சம். ரெண்டாவது, நிறைய பேருக்கு அது அஃபோர்டபுள் இல்லாமல் ஆயிடுது. இப்போ எப்படி இந்தியாவில் வந்து வீடுகள் வந்து அஃபோர்டபுள் இல்லாமல் மாறிடுச்சோ, நீங்கள் சென்னையில் ஒரு வீடு வாங்கணும்னா மினிமம் 50-60 லட்சம். ஒரு சாதாரண ஒரு நடுத்தர மக்களால் அதை போய் வாங்க முடியாது. ஆமாம். அதனால நிறைய பேர் அதை விட்டு வெளியில் போயிடுறாங்க, அவுட் ஆஃப் சிட்டி போயிடுறாங்க, கிராமங்களுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ அதே மாதிரி கோல்டு நிறைய பேரால் வாங்க முடியாத நிலைமை இருந்துச்சுன்னா அவங்க வந்து வாங்கவே வரமாட்டாங்க. வேற விலை குறைஞ்சுன்னா வாங்க வருவாங்க. அப்படி வாங்கிறது குறையிறப்ப கோல்டு ரேட்டு தானே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அதுதான் நீங்க சொல்ற கூற்று. இப்போ 80,000க்கு ஏன் வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரஷ்யா டீலு ஒத்து வரணும் ஒன்று. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் பர்ச்சேஸை குறைக்கணும். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் இஷ்யூ இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. அதிபர் ட்ரம்ப்பினுடைய மாப்பிள்ளையோடையும் இன்னொரு டிப்ளமேட்டோடையும் ஜெனீவாவில் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் 2 வந்து முன்வைக்கின்றன. ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட், அந்த ஃபெசிலிட்டியே கேப்பபிலிட்டியே இருக்கக்கூடாது, நீ தூக்கணுங்கிறாங்க. அதுக்கு கூட ஈரான் ஒத்துக்கிட்டோம். ஏன்னா அந்த நாட்டில் இருக்கிற பொருளாதார நிலைமையினால பிரச்சனைனால அது ஒரு மெயின். ரெண்டாவது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அமெரிக்கா என்ன கோரிக்கை வைக்கிறதுனா, நீங்கள் இருக்கக்கூடிய வார் ஹெட்ஸ் மிசைல்ஸை பூரா டிஸ்பேன் பண்ணணுங்குது. ஏன்னா அந்த வார் ஹெட்டை வச்சு தான் நீங்கள் ஈரான் எல்லாரையும் பக்கத்து நாடுகளை பூரா, இஸ்ரேல் அடிச்சது, இப்ப இஸ்ரேல் அடிச்சதோ, ஈரான்ல இருந்து சவுதி அரேபியாவை அடிக்கிறதோ வேற நாடுகளை அடிக்கிறதோ வந்து இதை வச்சு தான் அவங்க அடிப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனால் ட்ரம்ப் சொல்றது என்ன சொல்றாரு, 40-45 வருஷமா நல்லா பழம் தின்னு கொட்டை போட்டுட்டாங்க இவங்க. இந்த காமனேனி அரசு, ஆயத்துல்லா காமனேனி அரசு, மக்கள் வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸோ அதனால அங்கே அடிப்பான் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா போய் ஈரான் மேலே போர் தொடுத்ததுன்னா கோல்டு இன்னும் கொஞ்சம் ஏறும், இன்னொரு 10% ஏறலாம். இப்போ 1,14,000 இருக்கு, அது 1,30,000 போகலாம், தாராளமாக போகலாம். ஸோ அது ஈரான் மேலே அடிச்சா. இப்போ ஈரான் மேலேயும் அடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஈரானும் இவங்களுக்கு ஒத்து வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஈரான் இப்போ சமீபத்திய ஈரான் பிரசிடென்ட்லாம் பேசல என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு நாங்கள் சிரமப்படுத்தினதுக்கு வருந்துகிறோம், இது வாழ்க்கையில் வந்ததே இல்லை இது மாதிரி வார்த்தையெல்லாம் அவங்க ஈரான் கவர்மெண்ட் கிட்டே இருந்து. ஸோ இப்போ அவங்க பயந்து போயிருக்காங்க, அவங்க பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. இல்லப்பனா அங்கே ஒரு போராட்டம் வெடிச்சு கிளர்ச்சி வெடிச்சு அந்த கவர்மெண்ட்டே காலி ஆகிடும். ஸோ இப்போ அதனால் இப்போ இந்த ரஷ்யா இஷ்யூ ஈரான் இஷ்யூ ரெண்டுமே ஓவர் ஆயிடுச்சுன்னா கோல்டு தாராளமாக நீங்கள் நினைக்கும் விலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சவரம் 70,000-80,000 வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற சில பேர் ஜுவல்லர்ஸ் இப்ப 1,14,000 இருக்கு, நீ மார்ச் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 1,30,000 ஆயிடும், அப்படியே போனால் செப்டம்பர் அக்டோபரில் 1,60,000 ஆகிடும், டிசம்பருக்குள்ள 2,00,000 பயமுத்துறாங்களா சார்? சரி, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க. இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அப்போ நான் வந்து இன்னும் ஏறும்னு தான் நான் வந்து அவங்க பொய் சொல்லலை, அவங்களுடைய திங்கிங்கே வந்து எப்பவும் கோல்டு ஏறிடும்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ரேட்ல இருந்து திடீர்னு 70,000-80,000 வந்துருச்சு, பாதி குறைஞ்சிடுமே, அதனால இப்பயே தள்ளிடுறதுக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு அப்படி ஒரு ஐடியாவும் இருக்கலாம். பட் ஜென்ரலாக வந்து இப்போ கோல்டுனுடைய விலையும் வந்து ஒரே நாளில் வந்து 80,000க்கு வராது.
இப்போ எப்படி வந்து ரொம்ப காலமாக 45,000 50,000 55,000 மெதுவாக ஏறிக்கிட்டே இருந்ததோ, ஏறி ஏறி அப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துல ஆனா கடகடன்னு நீங்க சொல்றீங்க 2025ல ஒரு சவர் 50,000 இருந்தது, டிசம்பருக்குள்ள 1,30,000 கிட்ட வந்தது சார். அது கொஞ்சம் அப்ப நான் திருப்பி அது மாதிரி தானே. அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு பொருளின் விலை ஏறுதோ அதே அளவிற்கு அது இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலா இதுக்கு மட்டும் இல்ல, கோல்டுக்கு மட்டும் இல்ல, ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஒரு அப்நார்மலா ஏறையில அப்நார்மலா இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து கோல்டு வந்து இப்போ மட்டும் இல்லை, இப்போ 2012லேருந்து 2018 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விழுந்துச்சு, இந்தியாவில் 25% விழுந்துச்சு. அது காரணம் வந்து இந்திய டாலருக்கு எகென்ஸ்டாக இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து குறைந்தது. அதுதான் ரீசனு. அதர்வைஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் கிட்டத்தட்ட $1,950 பர் அவுன்ஸ் போயிட்டு $950 வந்துச்சு. மோர் தேன் 50% கரெக்ஷன் ஆச்சு கோல்டில். அதுக்கு முன்னால் 1999லேருந்து 2002 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட்டு கோல்டை தன்னிட்ட இருந்த கோல்டை பூரா வித்துச்சு. அரசாங்கம் அப்படி கடகடன்னு வித்துச்சு. அப்படி விற்கையிலையும் கோல்டினுடைய விலை இறங்கியது. அதுக்கப்புறம் தான் இவங்களாம் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோல்டை விற்றா கொஞ்சம் மெதுவாக விற்கணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டு 2019 காலாவதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து வந்து தன்னுடைய கோல்டு ரிசர்வை தன்னுடைய கரன்சிலேருந்து டீலிங்க் பண்ணுச்சு. அதனாலையும் கோல்டு குறைஞ்சிச்சு. ஸோ இப்போ நாளைக்கே வந்து ஏதாவது ஒரு அரசாங்கம், இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரஷ்யா ரொம்ப நெருக்கடி நிலைமையில் இருக்குன்னு வைங்க, ஒன்றா ஒரு 100 டன்னை விற்கிறோம்னு மார்க்கெட்டில் விற்கிறாங்கன்னு வைங்க, கட்டன்னு குறையும். அப்போனா நீங்கள் சொல்கிறதுன்னு இப்போ இந்த வார்னால டாலருடைய குறையதுனால இப்போ பிரிக்ஸ் கண்ட்ரின்னு சொல்கிறது இல்லை, ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், இந்தியா, சைனா, ரஷ்யா, இந்த கண்ட்ரியில் நிறைய கோல்டு பர்ச்சேஸ் பண்ணதுனால விலை ஏறிச்சுன்று. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அமைதி நிலை ஏற்படுறப்ப இவங்க விற்க ஆரம்பிப்பாங்களே சார்? அதுவும் ஒன்று எனக்கு வந்து சைனா விற்கிற மாதிரி தெரியல. சைனா வந்து விற்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து இப்போ சூப்பர் பவர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி நம்பர் 2 சூப்பர் பவரு, அதை நம்பர் 1 ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு வந்து கோல்டு எப்போவுமே ஒரு ஆயுதம். அதனால சைனா விற்க மாட்டாங்க. இப்போ விற்கக்கூடிய நாடுகள் யாருன்னா ரஷ்யா போன்ற நாடுகள் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாடுகள். யாருக்கு ரொம்ப நெருக்கடி நிலைமை வருதோ, நம்மளுக்கு அந்த மாதிரி வராது, இந்தியாவும் விற்க மாட்டாங்க. சரி, என்னுடைய கணிப்பு தப்பாக இருக்கலாம். ஏன்னா இந்தியா பொருளாதார ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெண்டாவது ரிசர்வ் பேங்க் வந்து நான் வந்து இங்கே டாலர்லேருந்து மூவ் பண்ணி வேற கரன்சிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் அமெரிக்காவையே டிபெண்ட் ஆகி இருக்க விரும்பலைங்கிறது தான் இந்தியாவுடைய கொள்கை. நான் அலைன்மெண்ட் பாலிசி, சாராத யாரையும் சார்ந்து இருக்காத ஒரு கொள்கை தான் இந்தியா வச்சிருக்கு. பஞ்சசீல கொள்கைன்ட்டு சொல்லுவாங்க நேரு காலத்துல. ஆமா, யாருக்கும் சைனாக்கு இல்ல ரஷ்யாக்குள்ள நடுநிலையாடு திருப்பி அதே மாதிரி. அதனால வந்து இப்ப இன்னும் இந்தியாவும் கூட கோல்டு விலை நல்லா குறைந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. விலை குறைந்தா இந்திய அரசாங்கம். ஏன்னா ஜென்ரலா வந்து இந்தியாவும் இப்ப இருக்கிற கோல்டை விற்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் விற்க மாட்டாங்க, எக்ஸப்ட் 1 or 2 கண்ட்ரிஸ். ரஷ்யாவெல்லாம் ரொம்ப நெருக்கடி நிலைமை வந்துச்சு, ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது, ஏற்றுமதி பண்ணுறது சிரமமாக இருக்குது, அப்படிலாம் இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி அவங்க ஒரு 50 டன் 100 டன்னை விற்கிறோம்னாங்கன்னா கோல்டு விலை நல்லா படப்படன்னு சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக வாங்காமல் இருந்தாவே விலை விழுகும். ஆனால் இதில் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி கூற்று என்னென்னா, தங்கம் விலை விழுக வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு அபாரமாக ஏறிவிட்டது. அதுக்கு என்ன காரணம், எப்படி விழுகும், எந்த டயத்தில் விழுகும், எவ்வளவு விழுகுங்கிறது தான் தெரியாதே தவிர, உலக அளவில் எக்கனாமிக் பாலிசி, ஒரு பொருளாதார கொள்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சொத்து ஏறுதோ அந்த சொத்து இறங்கத்தான் வேண்டும். சைக்கிளிக்கல் தான், இதுதான் விதி, இயற்கை விதி. இது இயற்கையின் விதி. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் அதை மாறுபடுமே தவிர மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒர்க்ஸ். அப்போனா நீங்கள் சொல்கிறது விட்டல் பூச்சிகள் விளக்கில் போய் விழுற மாதிரி இப்போ விழா வேணாம், தங்கத்தை வாங்க வேணாம். ஜுவல்லரி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க இது 2 லட்சத்துக்கு அதெல்லாம்ட்டு. நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஒரு சவரன்
70,000 80,000 வந்துரும்ன்றீங்க. வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து இப்போ ரேட்டு எக்ஸாக்டா எனக்கு தெரியாது, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல அவங்க சொல்லுவாங்க ரேட்டு. பட் எனக்கு ரேட் எந்த ரேட்டுக்கு வரும்னு தெரியாது. ஏன்னா இவ்வளவு ஏறையில் கிட்டத்தட்ட 33% உச்சத்துலேருந்து 66% இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க இன் ஜென்ரல். அது பங்காகட்டும் ஸ்டாக் ஆகட்டும், அது ஏறினதுலேருந்து ஒரு 33% இறங்கணும் அல்லது 66% இறங்கணும். அதாவது மலை உச்சிலேருந்து ஒரு கல்லை தள்ளி விட்டு குடு 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 அதே மாதிரி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. அதான் நான் சொன்னேன், அது எந்த சந்தர்ப்பத்திலனா ஒரு அரசாங்கம் விற்க ஆரம்பிக்குது அப்படின்னா டெஃபினட்டாக சரிவு அதிகமாக வேகமாக இருக்கும். கடந்த காலங்களில் நடந்த மாதிரி சுவிட்சர்லாந்து யூகேவெல்லாம் விற்கையில் எப்படி நடந்துச்சோ அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஃபாஸ்ட்டாக விழுகும். அப்படி இல்லைன்னா இந்த அரசாங்கங்கள் வாங்குவதை நிப்பாட்டினாவே குறையும். அப்போனா ஒரு 2027க்குள்ள நீங்கள் சொல்கிற கணக்கு வச்சுக்கலாமா சார்? ஒரு சவரன் 70,000 80,000 வருவது சப்ஜெக்ட் டு ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ். நம்ம இன்னும் ரஷ்யா ஈரான் இஷ்யூ இதெல்லாம் ரிசால்வ் ஆயிருச்சுன்னா கிராஜுவலாக ரிசால்வ் ஆகுற மாதிரி தோணுது. இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் பார்க்கல எல்லாம் பார்க்கலன்னா ஈரான் கவர்மெண்ட் வீக்காக இருக்கு. ஈரான் கவர்மெண்ட் ரொம்பவே வீக்காக இருக்கு. கடந்த 40-45 வருஷத்துல வீக்கஸ்ட் பாயிண்ட்னா இன்னைக்கு தான் சொல்லலாம். நீங்க ஒரு டாலர் வந்து 42,000 நமது இதுல இருக்கு ஈரான்ல. அதனால வந்து ஈரான் வந்து ரொம்ப வீக்கஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. ரஷ்யாவும் கொஞ்சம் வீக் பாயிண்ட்ல தான் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு நாடுகளுமே கொஞ்சம் எல்லாருமே டாலருக்கு மாற வேண்டியது, ஒத்து வர வேண்டியது. இப்போ இந்தியாவோட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா டெரிஃப் போடையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்னாங்க. அந்த ஸ்ட்ராங் அவங்களுக்கு இல்ல, ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இல்ல இப்போதைக்கு. அதனால அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து தான் ஆகணும், காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வரையிலேயே கொஞ்சம் கோல்டு விழுகும். ரெண்டு நாடுகளும் அக்ரிமெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சில அரசாங்கங்கள் வந்து நாங்கள் ஃபர்தராக நான் வாங்கலை, ரிசர்வ் பேங்க் அந்த இதில் மத்திய அரசாங்கங்கள் வந்து நாங்கள் வாங்கலை, சென்ட்ரல் பேங்க்ஸ் நாங்கள் வாங்கலைன்னு சில பேர் முடிவு பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டு குறையும். டிமாண்டு குறைஞ்சாவே சப்ளை சேம் 3000-3400 டன் சப்ளை இருக்குது வருஷத்துக்கு. இப்போ டிமாண்டு குறைஞ்சினாவே ஆட்டோமேட்டிக்காக அடிபடும். டாலருடைய ஸ்டெஃபனிட்டி சரியாச்சுன்னா இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது. இன்னொரு காரணம் வந்து நம்ம இன்டைரக்டாக சொல்கிறது, எப்பவும் சொல்கிறது வந்து டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறது. டாலர் ஸ்ட்ரென்த் இப்போ ஆகிட்டு இருக்குது. டாலர் ஸ்ட்ரென்த் ஆக ஆக கோல்டும் அடிபடும். கோல்டும் அது நார்மலாக எப்போவுமே வந்து டாலர் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக இருக்கிறத கண்டு டாலர் ஸ்ட்ரென்தன் ஆக ஆக கோல்டு அடிபடும். டாலர் வீக்கன் ஆச்சுன்னா கோல்டு ஏறும். அப்போனா இப்போ பட்ஜெட் வரதுக்கு முன்னே ஒரு டாலருக்கு வந்து 94 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 90 ரூபாய் வந்துருச்சு. போப்போ இன்னும் அந்த 89 அதுக்கெல்லாம் வந்துடும். அப்போனா இதுவும் குறையறதுக்கு வாய்ப்பு. ஆமாம், நம்ம இந்திய மக்களுக்கு வந்து ருப்பி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா இப்போ 94 ரூபா டாலர்லேருந்து இப்போ 90 ரூபாய்க்கு 92 ரூபாயிலேருந்து 90 ரூபாய்க்கு வந்திருக்கணும். இங்கே இது 89 வைங்க. அப்போ வந்து ருப்பி அப்ரிசியேஷன். ருப்பி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா உள்நாட்டுக்குள்ளே தங்கம் விலை இன்னும் குறையும். இன்டர்நேஷ்னலை விட இன்னும் குறையும். இப்போ கோல்டு வந்து காலையில் ஒரு ரேட்டும் சாயந்தரத்துக்கு ஒரு ரேட்டுன்ட்டு புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்குது சார். அது எதனால சார்? இப்போ இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகையில் எவ்ரி செகண்டுக்கு ஒரு ரேட்டு வந்துக்கிட்டே இருக்குது. கமோடிட்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனி வெப்சைட்டை நீங்கள் போய் பாருங்கள், நம்ம எப்படி ஸ்டாக் ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி கோல்டு ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து இப்போ அவங்க ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் மும்பை ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து பல விஷயங்களுக்காக டெய்லி கோல்டு ரேட்டை வெளியிடுறாங்க. அது எந்த டைம்ல வெளியிடுறாங்க சார்? காலையிலே. ஓகே, பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் டேஸ் ப்ரைஸ் இதை வச்சு அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முட்டை கோழி நாமக்கல் இதெல்லாம் முட்டை காலையில 5 பைசா ஏறி போச்சு 10 பைசா ஏறி போச்சுட்டு அப்படின்னு விடுறாங்க இல்லையா? அது அன்னைக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகுது. அது ஒன்னே எஸ்எம்எஸ்ல நாடு பூரம். ஆமா, ஸோ இருக்குது. அதே மாதிரி இந்த கோல்டுக்கும் வந்து இப்போ ஒருவேளை இப்போ எனக்கு அதனுடைய எக்ஸாக்ட் டீட்டெயில் தெரியல. ஏற்கனவே ஒரு தடவை ரேட்டு கொடுத்தது, இப்போ ப்ராபப்லி 2 தடவை ரேட்டு. மோர் டிரான்ஸ்பேரன்சி. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் இதுவும் பாம்பே தான் முடிவு பண்ணுது. 2 ரேட்டுமே கோல்டுக்கு லண்டன் அவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல சார்? கரெக்ட். அது மெட்டல் எக்ஸ்சேஞ்சு லண்டன்ல அது வந்து கண்டினியூஸா உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்க எனி டைம் இதுவா பாத்துக்கலாம். ஜென்ரலா எனி டைம் போயிட்டு வெப்சைட்ல போட்டு இன்னைக்கு என்ன. சரி சார், சரி ஒரு கோல்டு சரி நகை பர்ச்சேஸ் பண்றதுன்னா இந்த 2 ரேட்ல ஒரு நான் எப்ப போய்
பர்ச்சேஸ் பண்றது நல்லது. காலையில பர்ச்சேஸ் பண்றது நல்லதா, சாயந்தரம் பர்ச்சேஸ் பண்றது நல்லதா? எப்போ குறைவா இருக்கோ அப்போ போய் பர்ச்சேஸ் பண்றது. இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல அதான் இப்ப தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஜுவல்லர்ஸ் வந்து 2 ரேட்டு கடையில போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரேட்டு தான் நான் பார்த்துருக்கேன். கடைகளுக்கு போகையில் பெரிய ஜுவல்லர்ஸ்லாம் போகல ஒரு ரேட்டை தான் பார்த்துருக்கேன். இப்போ 12 மணி வரைக்கும் ஒரு ரேட்டு, மத்தியானம் 12 அல்லது 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு ரேட்டுன்னு வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஜென்ரலி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தால் கூட ஜென்ரலாக வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. ஒரு 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஜென்ரலாக இருக்கும். பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை வச்சு ப்ராபப்ளி ஈவினிங்ஸில் மாறலாம். இப்போ ஏன்னா ஜப்பானு நமக்கு முன்னால் எந்திரிச்சிடுறாங்க, நம்ம அதுக்கப்புறம் எந்திரிக்கிறோம். இப்போ நமக்கு பின்னால் தான் வந்து உங்களுக்கு அமெரிக்கா அதெல்லாம் எந்திரிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ரேட்டுகளை வச்சுக்கிச்சு கொஞ்சம் மாறுபடலாம். பட் வந்து பெரிய லெவலில் மாறுபடாது. சில தினங்களில் இந்த அப்நார்மலாக ஏறையில் கன்ஃபியூஷனே வரும் மக்களுக்கு. சரி சார், இப்போ மத்திய பட்ஜெட்டு இது பண்ணாங்கல்ல சார், நிர்மலா சீதாராமன், அதில் உண்மையில் மிடில் கிளாஸ் ஏதாவது யூஸ் இருக்கா சார்? மிடில் கிளாஸ் அதாவது வந்து இப்போ பெரிய லெவல் யூஸ் இருக்கா? ஏன்னா அதுக்கு முன்னாலே அதையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அதுக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்கம் டேக்ஸு போன பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ லாஸ்ட் டைம் 25-26 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பண்ண வேண்டியதை பூரா பண்ணிட்டாங்க. இந்த 26-27 எந்த இதுவும் பெரிய லெவலில் இல்லை. பட் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்கள் வந்து லேடிஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வைக்கிறோம், அது மாதிரி. ஆனால் இந்த பட்ஜெட் 26-27 பட்ஜெட் மிடில் கிளாஸுக்கு எந்த யூஸும் இல்லைன்றலாம். இல்லை எவ்ரி இயர் நீங்கள் இப்போதைக்கு ஆமாம், பட் எவ்ரி இயர் வந்து அவங்களாலையும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஆனால் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் எந்த இது இல்லைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வேறு ஐட்டங்கள் சின்ன சின்ன லெவலில் எம்எஸ்எம்இக்கு அதெல்லாம் இல்லை. நம்ம மிடில் கிளாஸாக கேட்டது. ஓகே, இன்கம் டேக்ஸ் லெவலில் ஒன்றும் இல்லை. இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு மிக விரைவில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அந்த சூழ்நிலை கொண்டு வந்து விட்டு இருக்கு. அதனால் ஒரு சவரன் 70,000-80,000 வரலாம். அதனால இப்ப நகையை வாங்காமல் இருப்பது நன்றுன்றீங்க. ஆமா, இது மாதிரி ஒரு சூழ்நிலை நியூஸ் எல்லாம் கசிவு வரையில பெட்டர் வெயிட், அதாவது எனக்கு உடனடி தேவையில்லை அப்படிங்கிறவங்க, ஏன்னா இப்போ சில பேர் 5 வயசு குழந்தைங்கலாம் வச்சிருக்காங்க, அதுக்கான இப்போ கோல்டு வாங்குறாங்கிறாங்க. ஆமா, அவசரத்துக்கு வாங்கிங்க. பெரிய லெவல் இப்போ முதலீடு லாங் டேர்முக்கு உள்ளதை இப்போ போய் ஆமா, பெருசா ஒன்றும் ஏற போறது இல்லை. ஏறினாலும் எப்படியும் 2027 இந்த இதுக்குள்ள 70-80 வந்துடும். எது ஏறுதோ அது இறங்கத்தான் வேணும். சரி சார், சந்தேகமே கிடையாது. பார்க்கலாம் சார். இவ்வளவு தூரம் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டிருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி.